சிம்பிளாக ஒரு உருளி டெக்கரேஷன். சுத்தமான தண்ணியில் பச்சை கற்பூரம் அதை நுணுக்கி சேர்த்துக்கங்க. இதை சேர்த்தா நல்லது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் ஜவ்வாது ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்ல நேர்மறை ஆற்றலை தருங்க. மஞ்சள் தூள், அது கூடவே நான் கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துக்கிறேங்க. குங்குமம் சேர்த்து நான் உருளியில் ஒரு சின்ன விநாயகர் சிலை வைப்பேங்க. அதுக்காக நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி மண் பாத்திர கடையில் தான் இந்த ஸ்டாண்டை வாங்கினேன். இது ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது மேலே ஒரு அகல் வச்சுப்பேன் நான். அகல் கவுத்து வைக்கும் போது ஏர் பபிள்ஸ் வருவாகும். அதுக்காக பார்த்து அதை ஆடாத வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் வச்சுருக்க சின்ன விநாயகர் சிலையை வைப்பேன். இதை வச்சதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டிலையே இருக்கிற செடியில் இருக்க இலைகளை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒன்று ஒன்றா அழகாக அடுக்கிக்கிட்டே வரலாங்க. இது நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் அடுக்கி வச்சதுக்கப்புறமேட்டு நான் எங்கள் வீட்டிலையே இருக்க செடியில் பூத்த பூக்களை தாங்க பயன்படுத்தியிருக்கேன். இதை சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்க பூக்களை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த போல் சிம்பிளான உருளி டெக்கரேஷனை வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எதை மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.